நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 10:3. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். நமக்கு இன்றைக்கு பாடம் துன்மார்க்கனுடைய பொருள் அகற்றப்படுகிறது இல்லை. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. ஏன் நம்மளும் தான் ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்த உடனே அம்மாட்ட சொல்றது என்னது? அம்மா பசிக்குது, எதையாவது குடு. என்னது? அம்மா பசிக்குது, எதையாவது கொடு. இன்றைக்கு செய்தி ஒருவேளை பத்திரம் தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் திட்ட ஆரம்பிப்பீங்க. பசி வைத்த கிழுது, இவன் என்னையா புராணம் பாடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நீங்க திட்டப்படிதான் இன்னைக்கு நடக்கும். என்ன இப்ப போய் மணி 9:45, நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. வெரி குட். சாப்பாடு இங்கே இருக்குதான். இந்த சாப்பாடுக்கு பாடுன்னு யாரும் சாக்கு சொல்லிட்டு ஓடலாம் முடியாது. எனக்கு பசிக்குது அப்படின்லாம் இல்லை, இங்கே சாப்பாடு இருக்குது. அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க உங்களை வச்சு செய்யப்படும். அல்லேலூயா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்போ கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வாட விடார். அதனாலதான் நீங்க நமக்கு சாப்பாடு தந்திருக்க. அப்படின்னு பார்த்தா நான் இதுல இருந்து எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, கர்த்தர் நீதிமான்களை வருந்த விடார். கர்த்தர் நீதிமான்களை வருந்த விடார். அப்போ நான் நம்புறேன், நான் நீதிமான். எத்தனை பேர் நம்புறீங்க நீதிமான்? நான் நீதிமான், நான் நம்புறேன். அப்படின்னா நான் வருத்தப்படக்கூடாது. என் வாழ்க்கையில வருத்தம் வரக்கூடாது. கர்த்தர் நான் வருந்து படிக்க என்ன விடக்கூடாது இல்லையா? கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். அப்படின்னா கர்த்தர் நீதிமான்களை வருந்த விடார். வருந்த விடார். உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு வருத்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு விசுவாசியும் சர்ச்சில் பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனும் சர்ச்சில் பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய வருத்தங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒவ்வொரு விசுவாசியுடைய வீட்டிலையும் நிறைய வருத்தங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு ஆராதனையில பாடின கர்த்தர் என்னை விசாரிப்பவர், அவர் பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறவர். எருசலேம் என்ற கர்த்தருடைய சபைன்னு ஒரு அடையாளத்துக்கு சொல்ல முடியும். அவர் நம்ம மேல நமக்கு ஆதரவு கொடுக்கறதுல அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பார். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்முடைய வீட்டில் வருத்தம் இருக்கு. நம்முடைய வீட்டில் வருத்தம் இருக்கு. இன்னைக்கு பசி அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு நமக்கு தெரியல, சில விஷயங்கள் மறந்து போச்சு. எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற இதே நிலைமையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோமான்னு கேட்டா ரீகால் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு இல்லாமல் இருந்தது. ஏக்கத்தோடு பார்த்த காலங்கள் உண்டு, ஏக்கத்தோடு இருந்த காலங்கள் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு நம்மளை ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நம்ம வீடுகளில் வருத்தம் இருக்கு. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசம் நம்முடைய வீடுகளில் வருத்தம் இருக்கு. அப்ப நான் நீதிமான் இல்லையா? கர்த்தர் என்ன நடத்தலையா? வசனம் என்ன சொல்றது? கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார்னா அது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் நடத்துவார் என்பதற்காக அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த துன்மார்க்கருடைய பொருளை அகற்றி விடுகிறார் என்பதை நீங்க முழுசா பார்த்தாதான் அது புரியும். ஆனா நம்ம இன்னைக்கு அதை பார்க்க போறது இல்லை.
துன்மார்க்க கர்த்தர் நீதிமானுக்கு பசி வந்தாலே தாங்க மாட்டார். ஆனால் துன்மார்க்கனுக்கு ஒண்ணுமில்லாம போக விட்டுவார், அடிச்சு துரத்தி விட்டுவார். உண்மையவே அதோடைய மூல பாஷையில் எழுதப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை, அதாவது அகற்றி விடுகிறார்ங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா த்ரஸ்ட் என்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. த்ரஸ்ட்னு என்ன தெரியுமா? ஒரு ஃப்ளைட் பறப்பதற்கு அந்த உந்து சக்தி இருக்குல்ல, வெறுமனே ஒரு காரோ பைக்குக்கோ அதை யூஸ் பண்றது இல்லை. ஆனா ஒரு ஃப்ளைட்டோ ராக்கெட்டோ பறக்கணும்னு அப்படின்னா அது எதை எதிர்த்து பறக்கணும்? முதல்ல கிராவிட்டி, புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இது பறக்கணும். புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இது முதல்ல எழும்பணும். எழும்பி அது சீரான பாதையில பறக்கணும்னா அதுக்கு த்ரஸ்ட் என்பது தேவை, உந்து சக்தி என்பது தேவை. கர்த்தர் என்ன பண்றாரா? துன்மார்க்கனுடைய பொருளை அகற்றி விடுகிறதுல அவர் முழு த்ரஸ்டோட அதை அகற்றி தூக்கி தூரப்பட்டுருவாரு. ஆனா உங்களை என்னையும் பசியினால கூட வாட விட மாட்டார். ஆனாலும் நம்முடைய வீட்டுகளில் வருத்தம் இருக்கா இல்லையா? நம்முடைய வீடுகளில் வருத்தம். எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம் தெரியுமா? இந்த சேரெல்லாம் காலியா இருக்கு. ஆனா நான் எண்ணுறேன், எல்லா சேர்கள்லையும் ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்குது நான் நம்புறேன். இந்த எல்லா சேரும் ஆத்துமாக்களால் நிரம்பி வெளியிருந்தெல்லாம் ஆட்கள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் என்னுடைய தரிசனத்துல நான் அதை நம்புறேன். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் அப்படின்னா அவன் ஏன் பசியினால் வருந்த விட்டார்? பசிங்கிறது வெறும் பசி இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். கர்த்தர் ஏன் வருத்தப்பட விட்டார்? முதலாவது ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஆராதனையில கூட பாஸ்டர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியலன்னு. நாம எடுத்துக்கிற விதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பெயரை சொல்லி கூப்பிட்டாருன்னா எல்லாருக்கும் நன்றி மேல நிக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லாருக்கும் நன்றி உணர்வு மேல எழும்பி நிக்குதான்னு கேட்டா இல்ல. முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் யார் என்ன கூப்பிடுறாருங்கிற நன்றி வரும். நான் யாரு? ஒரு பெரிய ஒரு வட்ட செயலாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கவுன்சிலர் தான் இருக்கிறாரு. அவருக்கு இந்த 3வது வீட்டில் இருக்கிறவங்க பேர் தெரியும். ஆனாலும் பேர் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டாருன்னு அவருக்கு மரியாதை கிடையாதுன்ட்டு அந்த 3வது வீட்டில் இருக்க அவர் பேர் என்னது மறந்துட்டானே அப்படின்னு பேசுவானுங்க. தெரியுமா? இது பொய்யான மாயையான உலகம். ஆனால் வானத்தையும் பூமியும் மாத்திரமல்ல, இங்கே கண்டுபிடித்ததையும் கண்டுபிடிக்காததையும் உண்டாக்கின தேவன் உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உங்கள் பெயர்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய பெயர் அவருக்கு தெரியும். கால்டு பை நேம், பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர். நீ என்னுடையவர். அப்போ என்ன பேர் சொல்லி ஒருத்தர் அழைச்சிருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, அவர் அண்ட சராசரங்களை படைத்த சர்வவல்ல ஆண்டவர், மிகவும் பெரியவர். என்னை பரலோகவாசியாய் மாற்றும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தவர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வீட்டிலேயே இருக்கிற 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் ஏன் ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி கர்த்தரிடத்தில் நன்றி செலுத்துறது இல்லை தெரியுமா? அவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் மகிமையை குறித்து அறியாமல் இருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சந்தோஷ உணர்வு ஒருவனுக்குள்ளே இருக்குமானால் அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு அண்ணா சொன்னார், 2008 அவர் தற்கொலைக்கு நேராக கடந்து போனான்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
2008 ஒரு மனுஷன் தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிறாருன்னா யாருக்கும் நான் முக்கியம் இல்லை என்கிற முதல் உணர்வு. அது நான் போகிறதுனால யாருக்கும் இங்க நஷ்டம் இல்லைங்கிற ஒரு உணர்வு. எனக்கு இந்த பூமியில எதுவுமே தேவையில்லைங்கிற ஒரு உணர்வு. ஆனால் கர்த்தர் நீ எனக்கு தேவைன்னு கூப்பிட்டு. அப்போ நமக்கு முதலாவது ஜீவனை பார்க்கலாம், அது கிருபை நல்லதுன்னு பார்க்கிறோமே. என் ஜீவன் அவருடைய கிருபையினால் இருக்கிறது என்பதை பார்த்தோமா? உண்மையாவே பாஸ்டர் 2003 ஊழியத்துக்கு வந்தார். நான் 2003 தான் ரட்சிப்புக்குள்ளே வந்தேன். இந்த 2003 நான் ரட்சிப்புக்குள்ள வரலன்னா நான் எங்க இருந்திருப்பேன்னு கேட்டீங்கன்னா நரகத்தில் இருந்திருப்பேன். எங்க இருந்திருப்பேன்? நரகத்தில் இருந்திருப்பேன். கண்டிப்பா உயிரோட இருப்பேன். என்னால உறுதியை சொல்ல. அப்போ கர்த்தர் என்னை எங்க இருந்து கூட்டு வந்தார்? எங்கிருந்து கூட்டு வந்தார்? என்னை மோசமான உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். யாரும் என்னை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் மறந்த போது கர்த்தர் என்னை தேடி வந்தார். ஒருத்தருக்கு என்ன நினைவில்லை. என்கிட்ட வாங்கி தின்னவனுக்கு நினைவில்லை. என் உதவியினால பல காரியங்களை செய்தவனுக்கு என்ன நினைவில்லை. என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் என்ன நினைவில் இல்லை. யாருமே என்ன நினைவில் வைக்கல. எல்லாரும் என்ன மறந்தாங்க. ஆனா கர்த்தரோ என்னை நினைவில் வைத்தார். இந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் இன்னைக்கு என்ன கர்த்தருக்குள்ள வைத்திருக்கிறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் ஏன் ஆராதிக்கும் போது யாரையும் பார்க்காம கண்ணீர் வந்தா கண்ணீர் வரும், எனக்கு அழுக வந்தா அழுக வரும். ஏன் தெரியுமா? இந்த ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கு. இந்த ரட்சிப்பு நான் சம்பாதிக்கல, கர்த்தர் எனக்காக கொடுத்தார், இலவசமாய் கொடுத்தார். முதலாவது ஒரு விசுவாசி வீட்டுல வருத்தம் இல்லாம இருக்கணும்னா ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள இருக்கும். இந்த ரட்சிப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சில பேர் நினைப்பாங்க 5 கோடி ரூபாய்க்கு அவன் கார் வச்சிருக்கிறான், 3 ஏக்கர்ல தோட்டம் வச்சு 40 ஏக்கர்ல தோட்டம் வச்சு நடுவில் பங்களா வச்சிருக்கிறான். இந்த ரட்சிப்புக்கு எவையும் இட. இது வெறும் ஒரு கூட்டத்தை ஏமாத்துறதுக்கான வார்த்தை கிடையாது. ஒரு கூட்டத்தை ஏமாத்தி மெஸ்மரைஸ் பண்ணி அவனுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அதை எதையாவது ஆறுதல் சொல்லுகிற வார்த்தை இல்லை இது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த உலகம் என்ன பண்ணுது, எல்லா ஆட்டோக்கு பின்னாடியும் வேனுக்கு பின்னாடி எழுதி வச்சிருப்பான். இந்த வெஹிக்கிளுக்கு பின்னாடி இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ஜெயிப்பதற்கு உலகமே இருக்கிறது. இது அது அப்படியான வார்த்தை இல்லை. கனவு காண்பது என்பது நீ தூங்கி காண்பது அல்ல, என்னை தூங்க விடாமல் செய்வது. இது அப்படிப்பட்ட தத்துவங்கள் அல்ல. இது வாழ்க்கையிலே நம்மை வாழ பண்ணி கொண்டிருக்கிற வழிமுறை. இந்த ரட்சிப்பு இருக்குல்ல, இந்த ரட்சிப்பின் நன்றியை மாத்திரம் நாம எடுத்து அதை முன்னால தூக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குடும்பங்கள் எங்கேயோ போயிடும். விசுவாச குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்காது. அப்ப நீ இருக்கிற ஒரு வீட்டில் ஒருத்தர் நல்ல விசுவாசத்தோடும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இருப்பாங்க. விசுவாசம் எங்கிருந்து வருது? நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையிலிருந்து வருது. ஆனா ஒரு வீட்டில் ஒரு வண்டியில எப்படி 4 டயர் ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி ஓடாம நின்று போயிருமோ, ஒருத்தருக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாட்டி கூட குடும்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் குறைபாடுகள் இருக்கும். நம்முடைய வீடுகளில் வருத்தங்கள் நிறைய. ஆனாலும் நம்முடைய வீடுகளில் வருத்தங்கள் இருக்குது. ஏன் இருக்கு? முதலாவது ரட்சிப்பை நாம மதிக்கல அப்படின்னா
ரட்சிப்புக்கு உரிய கனத்தை கொடுக்கலன்னா, ரட்சிப்புக்கு உரிய சந்தோஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நன்றி நமக்குள்ள இல்லாமல் இருக்குமானால் கர்த்தரால் கிரியை செய்ய முடியாதபடிக்கு முதலாவது ஒரு பெரிய தடையை நம்முடைய வீடுகள்ல கொண்டு. எல்லாராலும் ஏன் ஒரு மாதிரி இருக்க முடியல அப்படின்னு கேட்டா, பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நமக்கு. ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன். பரிசேயன் சொன்னான், நான் எல்லாத்தையும் தசம்பாக கொடுக்குறேன், எல்லா கட்டளையிலும் கை கொண்டிருக்கிறேன், so that no problem. ஆனால் அந்த ஆயக்காரனோ தலையை நிமிர்ந்து பார்க்கவும் அவனுக்கு துணிவில்லாமல் தலையை கவிழ்ந்து ஆலயத்துக்கு வெளியே நின்று பாவியாக என் மேல் கிருபையாயிரும் கேட்டான். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? இந்த பாவ உணர்வு நம்மை மீண்டும் பாவத்துக்குள்ளே தள்ளாதபடிக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அது நமக்கு தருகிறதா இருக்கிறது. பாவத்தை இயேசு கிட்ட கொடுத்துட்டேங்கிற நம்பிக்கை தான். இன்னும் சில பேர் இருக்கிற ஏன் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை தெரியுமா? நாளெல்லாம் பெரிய பாதி இல்லை, கர்த்தர் என்னமோ அப்படியே சரி கொஞ்சோண்டு உதவி பண்ணிட்டார். நான் பாவம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நான் பாவமே செய்யாம சன்மார்க்கனாய் வாழ்ந்தாலும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறாமல் நான் பரலோகத்துக்கு போக முடியும். அதுதான் ரகசியம். எல்லாரும் பாவ உணர்வு அடையணும், ஆனா பாவ உணர்வுல தொடர்ந்து நீடிக்க கூடாது. பாவ உணர்வு அடையாமல் ஒருவனும் பரிசுத்தமாக முடியாது. சில பேருக்கு அந்த அந்த பாவ உணர்வை அடைகிறதுல நிறைய இடர்பாடுகள், பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. எனக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணு அப்படி எண்ணவே எண்ணாதீங்க. பாவியில செம்பாவி கரும்பாவின்லாம் கிடையாது. பாவி பாவி தான், பாவி பாவி தான் அவன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்படாவிட்டால் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் கொஞ்சோண்டு தாங்க, நான்லாம் ஒண்ணுமே செய்யலைங்க, நான் தியேட்டர் பக்கமே போலங்க, நான்லாம் மொபைல்ல ஒண்ணு கூட பார்க்குது. ரட்சிக்கப்படாமல் இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட்டேங்கிற நம்பிக்கை எங்கிருந்து வரும்? நான் பாவி அப்படிங்கிறத ஒருவன் உணர்ந்து கொள்ளலன்னா இயேசு கொடுத்த ரட்சிப்புக்குள்ளே குறைவு இருக்குன்னு அர்த்தம். அவர் சிந்தின 12 லிட்டர் ரத்தத்துல எனக்கு என்னமோ 4 சொட்டு தாங்க, இந்த என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் லிட்டரா தேவை அப்படின்னு ஒருத்தன் நினைச்சிட்டா அவன் ரட்சிக்கப்படலை. ஞானஸ்தானம் எடுத்த பாஸ்டரை கேட்டா, ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கும் போது ஒரு சகோதரரை கொடுத்து விசாரிச்சேன். அந்த அண்ணன் எப்படி இருக்கிறாரு, அவர் இப்ப ரட்சிக்கப்பட்டார் தெரியுமான்னு கேட்டார். கிண்டலா, அவர் கலாய்க்கிறார். உண்மையாவே அவர் ரட்சிக்கப்பட்டார் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற வழிகள் அவர்களுக்கு உண்டு. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்திருக்கிறோம், ஆனா எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணராதபடிக்கு இருக்கும்போது அது ரட்சிப்பின் கணக்கிலே கொண்டு வரப்பட முடியாது. விபச்சாரம் செஞ்சாதான் பாவம், குடிச்சாதான் பாவம், அடுத்தவனுடைய சொத்தை ஆட்ட போட்டாதான் பாவம், அதுதான் பாவம், இதுதான் பாவம். ஒண்ணுமே செய்யாம நீங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தீங்கன்னாலும் ஆதாமுடைய பாவம் நம்ம தொடரும், பிதாக்களின் பாவம் தொடரும். இன்னொன்னு, நாம எல்லாம் புறஜாதிகள், நமக்கு இதற்கு தகுதி கிடையாது. முதல்ல அதை உணரணும். இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு யூதர் வழியாய் வந்தது, தகுதியே இல்லாத எனக்கு அது கிடைத்தது.
பவுல் எழுதுறாரு, சுபாவ ஒலிவ மர கிளைகள் என்ன பண்ணுச்சு? ஒடிஞ்சு போச்சு. காட்டு ஒலிவ மரமாய் இருந்த உன்னுடைய கிளையை எடுத்து தேவன் அந்த நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைத்திருக்கிறார். நீ என்ன பண்ணாத, அதுக்கு பெருமை பாராட்டாத. ஏன்? தகுதி இல்லாத எனக்கு இது கிடைச்சிருக்கிறதுங்க, அந்த நன்றியை நீ எடுத்துக்கொள். அப்போதான் நீ அதுல நிலைத்திருக்க முடியும், அப்போதான் நீ கனி கொடுக்க முடியும். இந்த ரட்சிப்பு நீதிமான் பசியினால் வருந்த மாட்டான் அப்படின்னா கர்த்தரனை வருந்த விட மாட்டார். அப்படின்னா பசி அப்படின்னு பார்த்தாலே நம்மள பல பேர் இன்னைக்கு ஒருத்தருக்கு பசியினால் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அவங்களோட கேட்டகரி எங்க தூக்கி வச்சுக்கிறோம்னா பிச்சைக்காரன் லெவலுக்கு கொண்டு வச்சிடும். பிச்சைக்காரனுடைய லெவலுக்கு கொண்டு வைக்கிறோம். அது அல்ல. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் பசியிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் வருந்த விடார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பத்துக்கு இறந்து தெரிய மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்பத்துக்கு இறந்து தெரிய மாட்டாங்க. அப்போ முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. நம்முடைய வாழ்க்கை ஒண்ணு சொல்லிடுறேன். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்முடைய வீடுகளில் வருத்தம் இருக்கு. அந்த வருத்தம் போகணும்னா என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வசி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. வசனம் தெளிவா இருக்கு. சிங்கக்குட்டிகள்னா யாருக்கு ஈடா வச்சுக்கலாம்? இந்த உலகத்திலே பராக்கிரமசாலிகள், இந்த உலகத்திலே பணக்காரர்கள், இந்த உலகத்திலே சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள், பட்டத்தை பெற்றவர்கள், இவர்களுடைய பிள்ளைகளுக்கு கூட என்ன வருமா? அப்பத்தாட்சி வரும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவனுக்கு அப்பத்தாட்சி மாத்திரம் அல்ல, ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒண்ணுமே குறைவுபடாது. வசனம் அப்படிதான் இருக்கு. வசனம் அப்படித்தான் இருக்கு. அப்போ எல்லாமும் நமக்கு கிடைக்கணும், எல்லாமும் நமக்கு வரணும் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமும் அர்த்தம் இல்லை. ஒரு நன்மையும் அப்படின்னு கர்த்தர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தின் பொருள்கள்ல உனக்கு ஒன்றும் குறையாதுன்னு எழுதவே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், ஒரு நன்மையும். அப்ப எனக்கு எதெல்லாம் நன்மையோ அதெல்லாம் எனக்கு வரணும் வாழ்க்கையில. கர்த்தர் எதையெல்லாம் எனக்கு நன்மைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில எனக்கு வரணும். அப்படின்னா நான் முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆசாவை பத்தி போன வாரம் பார்த்தோம்ல, அவன் கர்த்தரை தேடல, பரிகாரிகளை தேடினான். அதுக்கு பிறகு அவனுக்கு நோய் குணமாகல. கர்த்தர் அவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சாரு. ஆனா அந்த காலில் இருக்கிற நோய்க்கு அவன் கர்த்தரை நம்பல. நம்மகிட்டையும் அதே பிரச்சனை இருக்குது, நம்மகிட்டயும் அதே பிரச்சனை இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம என்ன செஞ்சிடறோம்னா ஜபிச்சு வாங்கி கொள்ளுகிறோம். ஆனால் பெரிய தேவை வரும்போது முதலாவது ஜபிக்கிறத மறந்துட்டு இதை யார்கிட்ட கேட்கலான்னு யோசிக்கிறோம். அவர்களை விக்கிரகமா மாற்றுகிறோம். நீதிமான்களை கர்த்தர் பசினால் உன்னுடைய பசி நியாயமானது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவை நியாயமானது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அநியாயமா நாம ஒண்ணு கேட்கலையே. அநியாயமாக கேட்டோம், எதையாவது அநியாயமா அவனு அந்த இதை எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனுடைய பொருளை எடுத்து நமக்காக எடுத்துக்கொள்ளதுக்கு பார்த்தோமா? கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்தவிடார். உண்மையாவே நான் ஒரு 2.5 வருஷமா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொன்னேன். முதல் முறையாக ரட்சிக்கப்பட்ட பிறகு என் பேர்ல ஒரு நிலம் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார்னு சொல்லி. ஆனால் ஆட்டை போட்டவனுக்கு எவ்வளவு தெரியுமா எடுத்திருக்கான்? அதை விட பல மடங்கு. அவன் என்ன கர்த்தருடையவனா?
அவன் கர்த்தரை நம்பி வச்சிருக்கிறானா? ஆனா அவனுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு ஏன் கிடைக்கல? ஒரு வீடு கட்டியிருக்கிறான், அந்த இடம் எங்க இடம், அந்த வீடு கட்டுறதுக்கு பணம் வந்தது, அதுல எங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனால் அவன் அந்த வீட்டில் சொகுசாய் வாழ முடியவில்லை. கர்த்தர் அடித்தார். கர்த்தர் அடிச்சதுக்கு நான் சந்தோஷப்படல. அந்த வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ற அன்னைக்கு அவன் காலில் அடிபட்டுச்சு. அதுக்கு பிறகு அவனுக்கு நோய் தீரவே இல்லை. எப்படி ஆசாவுக்கு நோய் தீரலே, அதே மாதிரி அதோட முடிஞ்சது அவனுடைய வாழ்க்கை. அதோட முடிஞ்சது வாழ்க்கை. ஆனா கர்த்தர் நம்மள அப்படி இல்லை. அதுக்காக எனக்கு நோய் வரக்கூடாதுன்னு இல்லை, நோய் வந்தாலும் கர்த்தருக்கு நான் நன்றியோட இருப்பேன், அவ்வளவுதான். எது வந்தாலும் நன்றியோட இருப்பேன். என்ன வந்தாலும் நம்புவேன். எனக்கு பாட்டம் இல்லை, என்ன வந்தாலும் நம்புவேன். யார் கைவிட்டாலும் நான் அவருக்கு பின்பாக செல்வேன். என்னுடைய ஆலோசனைகளை சில பேர் கேட்காததுனால எனக்கு மாத்திரம் நஷ்டம் இல்லை, அவங்களுக்கும் நஷ்டம் வந்தது. ஆனா அவர்களுக்கு நஷ்டம் வந்ததை அவர்கள் கண் காண செய்தா கர்த்தர். நான் அதை உதாசீனப்படுத்தினேன், எனக்கு அது நஷ்டம் இல்லை. அவர்களுடைய தந்திர பாதையிலே நான் போகாதபடிக்கு என்னை காத்துக்கொண்ட கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனா நீதிமான்களையோ கர்த்தர் பசியினால் வருகிறார். உங்க வீட்டில் இருக்கிற வருத்தம் இன்னைக்கு தீரும். எப்படி? முதலாவது ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, என்னை கர்த்தர் பாவங்களில் இருந்து மீட்டு கொண்டார் என்ற சந்தோஷம் உங்களுக்கு வரும்போது, உங்களுடைய வீடுகளில் இருக்கிற வருத்தம் முதலாவது நீங்கும். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, கர்த்தர் எனக்கு நெடுநாள் ஆகியும் இந்த ஜெபத்துக்கு பதில் தரலையேங்கிற உங்களுடைய வருத்தம் இன்றைக்கு நீங்கும். எப்படி நீங்கும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள போது. அடுத்தது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, கர்த்தரை தேடும் போது. அப்ப நாம தேடுகிறதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஒன் அண்ட் ஒன்லி கர்த்தர், அவரை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. அவரை தவிர எந்த ஆப்ஷனை தேடினாலும் நமக்கு அது ஏமாற்றத்தை தரும். அவரையும் தேடி மற்றதையும் தேடும் போது நமக்கு அது ஏமாற்றத்தை தருது. நாம அதை உணரல. கர்த்தர்ட்ட தான் சொன்னேன். கர்த்தர்ட்ட மட்டுமா சொன்னீங்க? அவர்கிட்ட மட்டுமா சொன்னீங்க? கர்த்தர்ட்ட சொல்லாத ரகசியத்தை எத்தனை, கர்த்தருக்கு மாத்திரமே தெரிஞ்ச எத்தனையோ ரகசியத்தை உள்ள வச்சிருக்கிறீங்கல்ல? வச்சிருக்கீங்களா இல்லையா? நான்லாம் வச்சிருக்கேன். கர்த்தருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கருப்பு பக்கங்கள் இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனையும் தேவையும் வந்தா மட்டும் ஏன் ஊர்ல மைக்கு கட்டி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அப்படி போற போக்குல கர்த்தர்ட்ட சொல்றோமா? கர்த்தர் அப்படி போற போக்குல தேடுற தெய்வம் அல்ல. நீ என்னிடத்தில் கேள், நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அறிவிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டேன், நிறைவேற்றிட்டேன். கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு தத்துவமா ஏன் தெரியுமா தெரிஞ்சுட்டு இருக்குது? வெறும் தத்துவமா. அது சரியான வழிகளை நாம உட்கொள்ளல, அது சரியான வழியில சாப்பிடல. இன்னைக்கு வீட்டில் சாப்பிட்ற எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஆனா ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மீட் நடக்குது, இல்லை ஒரு பெரிய இது இருக்கு, அதுக்குன்னு ஒரு மேனர்ஸ் இருக்கு, அது அப்படித்தான் சாப்பிடணும். அப்ப என்ன விருந்து கிடைச்சிருக்கிற எவ்வளவு பெரியவர் தெரியுமா? நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கிறவர். அவர்கிட்ட எவ்வளவு மேனர்ஸா நான் நடந்துக்கணும். அவர் தருகிற போஜனத்தை எவ்வளவு கண்ணியத்தோட நான் எடுத்துக்கணும். அப்பதான் அது எனக்கு பிரயோஜனத்தை தரும். இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சொல்லிடுறாங்க, இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பான்னு சொல்லுவாங்க இல்ல? ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, என்னது?
நாம கரெக்டா அந்த இடத்துல இப்படி ஓரத்தை கட் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டினான்னு வச்சுக்கோங்களேன், காது தனியா கைக்கு வந்துடும். அவர் காதை எடுத்து காமிச்சிட்டு இருப்பாரு, இது உங்கதான் பாருங்க. நான் ஒழுங்கா வரணும், நான் ஒழுங்கா இல்லாம கர்த்தர் எனக்கு தரல, கர்த்தர் எனக்கு தரல, எப்படி தருவாரு? நீதான் ஒரு பக்கத்தை தூக்கிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிய, எப்படி தருவாரு? நீ ஊரெல்லாம் புலம்புற, ஆனா கத்துட்ட மட்டும் சொல்ல மாட்டற, இல்லைன்னா கடைசியா சொல்ற. நான் உங்களை குற்றப்படுத்தல, நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ ஊரெல்லாம் சொல்லிட்ட, கடைசியா போனா போதுன்னு அவர்கிட்டே ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சிருக்கிற. அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் அவர். அவர் மகா எரிச்சல் உள்ள தேவன். அவர் எரிச்சல் உள்ள தேவன். நீங்க பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிதாய் நம்ம கண்களுக்கு தெரியறதுனால அவரை ரொம்ப எளிமையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் பேசினா எல்லாரும் செத்து போயிடுவான், ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தன்னை எவ்வளவு தாழ்த்தினார் நினைச்சீங்கன்னா 100% தாழ்த்தி தாங்க வந்தார், சும்மா எல்லாம் வரல. அது மாத்திரம் இல்லை, அடுத்த வசனம் வாசிங்க. உபாகமம் 8வது அதிகாரத்திலே 3வது வசனம் வாசிங்க. உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மன்னா எங்கிருந்து இருந்துச்சு? வானத்திலிருந்து வந்துச்சு. இப்போ கர்த்தர் சொன்னார், நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம் சொன்னார். நமக்கு அந்த வார்த்தையில இருக்கிற அந்த விஷயம் சரியா புரியலன்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நமக்கு சாப்பாடு அப்பம்னா சரி, ஏதோ நல்ல ஒரு அப்பம். ஆனால் அவர் தன்னை வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்னு சொன்னார்னா அவர் எந்த அளவுக்கு தன்னை சிறுமைப்படுத்தினார்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷன் சாப்பிடுற அப்பமாய் தன்னை உருவகப்படுத்தினார். மனுஷன் சாப்பிடுற அப்பமாய் தன்னை உருவகப்படுத்தினார். அவர் யாரு? வானமும் பூமியும் கொள்ளாத தேவன். அவர் என்ன செய்தார்? ஒரு அப்பத்துக்கு தன்னை, மனுஷன் பிழைத்திருக்கிற அப்பத்துக்கு தன்னை ஒப்பாக சொன்னார்னா அவர் எவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்தினார் பாருங்க. அப்போ இந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், each and every word from God, நீங்க பிழைப்பீங்க, உங்களுக்கு வருத்தம் இருக்காது. அப்போ இதை உணரும்படிக்கு அவர் நம்ம என்ன படுத்தினாலும் சிறுமைப்படுத்தினாராம், பசியினால் வருத்துறாராம். எதுல? நீ சாப்பிட்டதுனால திருப்தி ஆக மாட்டப்பா. உன் வாழ்க்கை நீ எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு வருத்தத்தில் உட்கார்ந்து இருக்கிறல்ல, அது கிடைச்சிட்டாலும் நீ திருப்தி அடைச்சிட மாட்ட, அதனால நீ பிழைச்சிட மாட்ட. என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலிருந்து நீ பிழைப்ப அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும்படிக்கு தான் உங்களுடைய ஜெபம் பல வேளைகளில் கேட்கப்படாம இருக்கு. அப்போ அந்த வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்னா இதெல்லாம் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது. எனக்கு என்னுடைய பொருட்கள் சந்தோஷத்தை கொடுக்குமானால், என்கிட்ட இருக்கிற நான் வாங்கின பொருட்கள் சந்தோஷத்தை கொடுக்குமானால், அது உடைந்து போகும்போது வருத்தம் உண்டாகும். ஆனால் எனக்கு தேவனுடைய வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்குமானால் அது ஒரு நாள் உடைஞ்சு போகும். என் வார்த்தைகள் ஒரு நாளும் கீழே விழாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இவைகளெல்லாம் கிடைச்ச சந்தோஷம்தான், இவைகள் கிடைக்காட்டியும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எப்போ வரும்? மனுஷன்
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான். அப்போ வருத்தம் வராது வாழ்க்கையில், அப்போ வருத்தம் வராது. நான் அதை நம்பி அது எனக்கு கிடைச்ச உடனே கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு நான் அதை எண்ணாம போய் எனக்கு கிடைச்சதுல நான் என் மனசை கொண்டு வச்சேன்னா வருத்தம் வரும். அப்ப வருத்தம் வராம இருக்கணும்னு என்ன பண்ணணும்? அதுல என் இருதயத்தை நான் வைக்கணும். இருதயம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. என் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையிலே சந்தோஷப்படணும், அதை நம்பணும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிருக்கு, அவ்வளவுதான் என்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நான் வைக்கிற இடம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணுமே தவிர அந்த பொருளா இருக்கக்கூடாது, அந்த வாய்ப்பா இருக்கக்கூடாது, அந்த வேலையா இருக்கக்கூடாது, அந்த வீடா இருக்கக்கூடாது, அந்த காரா இருக்கக்கூடாது, அந்த அப்ளிகேஷனா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 8வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 8:13. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. இது சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. 21 வாசிச்சுங்க. இடுக்கண் அடைந்தவளாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். போதும். இது யார் அப்படின்னா, இந்த இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் யார் இருப்பாங்கன்னா புறஜாதிகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் யார சொல்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆனா இடுக்கண் அடைந்தவராயும் பட்டினியாயும் இப்ப யார் இருக்கான்னு கேட்டா இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க வீட்டுல போய் அந்த 8வது அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் அந்த நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணி அவரே உங்கள் பயமும் அச்சமுமா இருந்தா நான் இதையெல்லாம் மாத்தி உங்கள் சத்துருக்களுக்கு இதை தூக்கி கொடுத்துருவேன். நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிற இந்த நிந்தையை நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்து உங்களுக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்து உங்களை சம்பூர்ணமாய் வாழ பண்ணி உங்களிடத்தில் இருக்கிற இந்த குறைவை வருத்தத்தையும் நான் உங்கள் சத்துருக்களுக்கு கொடுப்பேன். எப்போ? சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணி அவரே நம் பயமும் அவரே நம் அச்சமுமா இருக்கும்போது. இன்னைக்கு பயம் என்னது நமக்கு? நம்ம பயம் எங்க இருக்கு? எதன் மேல இருக்கு? நம்முடைய தேவையின் மேல பயம் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே தேவையில தான் நமக்கு பிரச்சனை வருது. தேவையினாலதான் நாம இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பூரணமாய் உணரல. தேவையினாலதான் நாம கர்த்தருடைய வார்த்தையை நம்பல. தேவையினாலதான் நம்ம கர்த்தரை தேடுகிறதுல குறைபட்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய பயம் தேவையின் மேலே பண்ணு, கர்த்தர் மேல உட்கார்ந்து. கர்த்தர் சொன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேவை. அப்ப நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை ஏன் முதலாவது தேடணும்னா, நான் கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கிறதுனால முதலாவது ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே என்னுடைய பயம் இருக்கணும், தேவன் மேலே என் பயம் இருக்கணும். ராஜாவுக்கு பயப்படாதவன் எவன் இருக்கான்? ஒரு மனுஷன் இல்லை. ஒரு ராஜா நினைச்சா குற்றமில்லாதவனுக்கு குற்றத்தை சுமத்த முடியும், தண்டனை கொடுத்து அவனை கொல்ல முடியும். ஏன்? இயேசு கிறிஸ்து ஏறாது அவரை தண்டிக்கிறதுக்கு சம்மதிக்கல. சொல்ல போனா அவன் கையை கழுவி விட்டுட்டான். பிலாத்துக்கு மனசே இல்லை, பயந்தான். ஆனால் இயேசு தன்னுடைய ராஜாவாக இந்த மனுஷனெல்லாம் எடுத்துக்கல. அவர் தேவாதி தேவனாகிய பிதாவை தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டார். பிதாவாகிய ராஜாதி ராஜாவாகிய அவருடைய தீர்ப்பு இவர் மேல் வந்தது, உங்களுக்காகவும் எனக்காகவும். என்னுடைய பயம் என்ன? கர்த்தரே என்னுடைய பயம். கர்த்தர் அப்ப பூச்சாண்டியா? கர்த்தர் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருப்பாரா? சில சாமிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க,
நாக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் தொங்குது. அத நான் என்ன சொல்றேன், அவன் வீட்டுக்கு முன்னாடி அப்படி நாக்கு அப்படி தொங்க விட்டுட்டு போட்டோ வச்சிருக்கான்ல, அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தா என்ன பண்ணுவான்? ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொண்டு போட மாட்டான். நாக்கை நீளமாக தொங்க விட்டுட்டு புள்ள பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மங்கி காதோட 2 பல் இப்படி இருக்கு, ஒரு புள்ள பிறந்ததுன்னா அவன் கொல்லுவானா வச்சிருப்பானா? அது சாமின்னு வச்சிருப்பானா? நம்முடைய தேவன் பயங்கரமானவர் என்பது அவருடைய தன்மை. அது நாம ஏன் பயப்படணும்? அவர் ரொம்ப நல்லவர், அதனால பயப்படணும். அவர் மிகவும் பரிசுத்தர், அதனால பயப்படணும். அவர் என் மேல் அன்பானவர், அதனால பயப்படணும். இப்போ டெய்லி அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்களை திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அது ஒரு விதமான அன்பு. ஆனா அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டார். என்னைக்காவது ஒரு பெரிய தப்பு பண்ணும்போது, இதுக்கு மேல அதை பண்ணனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இவன் அதுக்கு தான் பயப்படுவான். கர்த்தர் டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார் நம்மள. அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்மள சவல பிள்ளையா மாறி போயிருக்கும். சவல பிள்ளைன்னா என்ன சொல்லுவாங்க? ஒன்று உருப்படாத பிள்ளையா, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா அந்த அடுப்புல பூனை தூங்குன மாதிரி ஒரு மாதிரி கொதங்கி போயிருப்பான் சில பேர். இந்த கோழி அடை காக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும்னா ஒரு மாதிரி உட்காந்துருக்கும், சொங்கி மாதிரி இருக்கும், அது மாதிரி ஆயிருப்பான். ஆனா ஏன் அப்படி ஆகலை தெரியுமா? கர்த்தர் டெய்லி நம்மளை அடிச்சுக்கிட்டே இல்லை, அவரோட வார்த்தையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஏன்? அவர் நம்மளை நேசிக்கிறார். நான் அடிச்சா நீ தாங்க மாட்டடான்றார். நான் டெய்லி உன்னை திட்டிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு வருத்தமா இருக்கும், அதனால ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீ திருந்துங்கிறார். அப்ப அவருக்கு ஏன் பயப்படணும்? அவர் நம்மளை அடிக்கவே இல்லை, அதனால பயப்படணும். அவர் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கல, அதனால பயப்படணும். அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, அதனால பயப்படணும். அவர் மேலே நம்முடைய பயம் இருக்குமானால், அவர் மேலே நம்முடைய பயம் இருக்குமானா, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மை சம்பூரணமாய் வாழப்படுத்த உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. இப்ப என்னுடைய பயம் கர்த்தர் மேலே இல்லாம இருக்கும்போது, ஒண்ணு எது எனக்கு கிடைக்கலையோ அது மேலேயே நான் ஆட்டமா இருப்பேன். அது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதுங்கிற பயத்திலே உட்கார்ந்துருப்பேன். இன்னும் சில பேருக்கு பேயை பார்த்தா பயம், பேயின்னு நினைச்சாலே பயம். நைட்டெல்லாம் கொலுசு சத்தம் கேட்குது. ஆமா, புதுசா அது கொலுசு வாங்கிருக்கு. நைட்டெல்லாம் கொலுசு சத்தம் கேட்குது. உண்மையா சொல்லட்டா, சில பேர் பேசிட்டு இருக்காங்க, சில பேர் பிரசங்கமே பண்றாங்க, அவர் ரொம்ப அறிவாளின்னு. நான் சொல்றேன், அவர் சர்வ முட்டாள். எப்படி? அவனுக்கு அறிவு இருந்திருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்கு அவன் அனுமதிச்சிருக்கவே மாட்டான். அவனுக்கு உண்மையிலே அறிவு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அவருக்கு ஆப்பு வைக்கிறதா நினைச்சான். அவன் தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிறது அவனுக்கு தெரியல. அப்ப அவன் எவ்வளவு முட்டாள். இன்னமும் நான் சொல்றேன், உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிஞ்சிருக்கிற நிறைய ரகசியங்கள் அவனுக்கு தெரியாது. நாம தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி சொல்லி கொடுக்குறோம் தெரியுமா? அவனுடைய செய்கைகளை நாம செய்கிறதுனால அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுதான் தேவ ரகசியம். ஏன் அந்நிய பாஷையில பேச சொன்னாங்க? ஏன் அந்நிய பாஷையில தேவனோட ரகசியங்களை பேசுறோம் தெரியுமா? அவனுக்கு புரியாது. வசனம், சில பேர் சொல்றாங்க நம்மளோட அவனுக்கு வசனம் நல்லா தெரியும். வசனம் தெரியும்பா, ஆனா அது அவனுக்கு புரியாதுப்பா. ஏன் புரியாது? தேவனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்படல. அவனுக்காக பைபிள் எழுதப்படல, அவனுக்காக தேவ வசனம் அல்ல, அவனுக்காக உலகம் அல்ல, அவனுக்காக சாப்பாடு அல்ல, எல்லாமும் நமக்காக. ஆனா நாம அவனை குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். குளோரிஃபை பண்றது மூலமா அவனுக்கு தான் நம்ம பயம் இருக்க தவிர கர்த்தருக்கு நம்ம பயப்பட மாட்டோம்.
அப்போ எப்படி இதுல இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்னு என்னைக்கு நம்பி நாம் அவனுக்கு மதிப்பு ஒண்ணுமே கொடுக்காம இருக்கிறோமோ அப்பதான் நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு அர்த்தம். என்னுடைய செய்கைகள் என் கர்த்தரையே மகிமைப்படுத்தும்னு என்னைக்கு நாம முடிவெடுத்து அவனுடைய எதையும் நான் தொட மாட்டேன் அப்படின்னு நாம இருக்கிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தருக்கு நாம பயப்படுறோம், அவனுக்கு பயப்படல. நீங்க அவனுக்கு செவி கொடுத்தா அவனுடைய செய்கைகள் உங்களுக்குள்ளே காணப்படுமானால் அவன் அதை பயமாய் கன்வெர்ட் பண்ணி வைத்துக்கிறான். நமக்கு அது புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒருத்தர் மேல நம்ம கசந்து கொள்கிறோம், வெறுப்பா இருக்கிறோம், எரிச்சலா இருக்கிறோம்னா அதை இவன் எனக்கு பயப்படுறான்னு கன்வெர்ட் பண்ணி அங்க காமிக்கிறான். நமக்கு ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளுற அளவுல நாம இன்னும் தெளிவடையில. அதனால நமக்கு புரியல. நான் தானே வச்சிருக்கிறேன், நான் தானே பொறாமப்படுறேன், நான் தானே தகாத ஆசையை வச்சிருக்கிறேன், நான் தானே தகாத உறவை வச்சிருக்கிறேன், நான் தானே அதை செய்யறேன், நான் தானே சாத்தானுடைய. நீங்க மாத்திரம் செய்யல, தேவ ராஜ்யத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, தேவனுக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் அதை ஸ்மார்ட்டா தனக்கான பயமாய் அங்க போய் கன்வெர்ட் பண்ணி காமிச்சுட்டு இருக்கிறான். கர்த்தரோ நீடிய சாந்தமும் பொறுமையா நமக்காக காத்துட்டே இருக்கு. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்க. அவனை நீங்க பரிசுத்தம் பண்ண முடியாது, ஏன்? அவன் அசுத்தவாதி. ஆனால் சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர். அவரை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய எல்லா பயமும் அச்சமும் அவராய் இருக்கும்போது அவர் என் வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுகிறார், அவரால் நான் பரிசுத்தப்படுகிறேன். தொடர்ந்து பார்த்தோம்னா நான் ஒரு சில நிமிஷங்கள்ல முடிச்சிடறேன். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிடறேன். ஏசாயா 49:23 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49:23. வாசிங்க. 40:23. கைதாயுமாய் நான் எடுத்த பாயிண்ட் இதுதான். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நாம இன்னைக்கு எதை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம்னா, வெட்கப்பட்டு போகிறத குறித்து பார்க்கல. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் அப்படின்னா, நான் முதலே சொன்னேன், ஒருத்தர் பசியோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதனால வருத்தம் உண்டாகுதுன்னா அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க பசியை தீர்த்து கொள்வதற்கு நிர்வாகம் இல்லாமல், அதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அதன் மூலமாய் அவர்கள் வெட்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. என் காத்திருப்பு எதற்கு? இன்னைக்கு பல ஆண்டுகளாய் நாம காத்திருக்கிற விஷயத்துல இவங்கெல்லாம் என்ன அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, என் கர்த்தருடைய நாமம் தான் தூஷிக்கப்படுதுங்கிற லெவலுக்கு நம்முடைய நினைப்பு இருக்கு. எப்படி? நான் காத்திருக்கிற இந்த விஷயத்துல, எனக்கு கிடைக்காத காத்திருக்கிற இந்த விஷயத்துல நான் கர்த்தருக்கே காத்திருக்கிறேன். ஆனா என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய சுற்றத்தாரும், என் குடும்பத்தாரும், என் சொந்தக்காரங்களும், என்னை தெரிஞ்சவனும் இது எனக்கு இல்லாதபடினாலே என்னை ஏளனமா பார்க்கிறான், நான் வெட்கப்பட்டு நிக்கிறேன், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருப்பது வெட்கப்பட்டு போகுது. ஏன்? நான் கர்த்தர், நான் கர்த்தர். மோசே முதல் முறையா யாருமே கேட்காத ஒரு கேள்வியை கர்த்தரிடத்துல கேட்டான். பேர் என்னன்னு கேட்டான். உண்மையாவே கர்த்தருக்கு பேர் இல்லை. கர்த்தருக்கு உண்மையிலே பேர் இல்லை. ஏன் பேர் இல்லை? அவருக்கு பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு பயிலும் அவருக்கு நிகரா இல்லை. அவரை யாராவது பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அப்போ நாம ரொம்ப
உரிமையோட இயேசுவே கூப்பிடுறோமே, அவர் எவ்வளவு கீழே இறங்கி வந்திருப்பாரு, அவர் எவ்வளவு கீழே இறங்கி வந்திருப்பாரு நீங்க யோசிச்சுங்க. பேர் யாருக்கு வேணும்? மிருகத்துக்கு பேர் தேவையில்லை, மனுஷனுக்கு தான் பேர் தேவை. ஆனா தாம் மனுஷனாய் இங்க வந்தபோது மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் தான் எடுத்துக்கொண்டார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை போல தன்னை தாழ்த்தி தனக்கு ஒரு பெயரையும் வைத்துக் கொண்டார். யாரு? பெயரே இல்லாத ஒரு தேவன். ஏன்? அவர் பெயர் சொல்லி கூப்பிடுறதுக்கு எவருக்கும் தகுதி இல்லை. சொல்ல போனா இந்த பரலோகத்திலே அவருக்கு முன்பாக இருந்த பிசாசானவனுக்கு கூட அந்த தகுதி இல்லை. ஆனால் அந்த தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறது வெட்கப்பட்டு. யாரு? பெயர் குறிப்பிட்டு கூப்பிட முடியாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அதற்கு முன்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களிலும் அந்தந்த தெய்வத்துக்கு பேர் இருந்தது. அதனாலதான் அவன் கேட்டான். அவன் மீதியான் தேசத்துல போய் பார்க்கும்போது அங்கேயும் நிறைய கடவுள்கள், அங்கேயும் பேர் இருந்தது. ஆனால் இந்த தேவனுக்கு பேர் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? இந்த தேவனுக்கு யாரும் பேர் வைக்க முடியாது. மற்ற தெய்வத்துக்கெல்லாம் மனுஷன் தான் பேர் வச்சான். அவ்வளவு பெரிய தேவன் அவர், பயங்கரமானவர், அவர் பயங்கரமானவர். நீங்க இந்த எர்த்ல, இந்த பூமியில நாம பார்க்கிறோம், ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண கை வேலையான இந்த இதை எடுத்துப்போமே, கார்பெட் எடுத்துப்போமே, இதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா அது அழகான டிசைனா தெரியும். நம்ம டிஎன்ஏயோட டிசைன் எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியும். பார்த்துருக்கீங்களா மைக்ரோஸ்கோப்போட படத்தில்? அவ்வளவு அழகா, அந்த ஸ்பிரிங்கா ஸ்பைரலா அவ்வளவு அழகா நேர்த்தியா, ஒண்ணு கூட வேற மாதிரி இருக்காது, அழகா. நம்முடைய கையை வெட்டிட்டு இந்த குறுக்கு வெட்ட தோட்டத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த செல் தசையில இருக்கிறது அவ்வளவு அழகா நேர்த்தியா ஒண்ணு ஒண்ணா பொருத்தப்பட்டிருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சி ஒண்ணு கூட கீழே விழுந்துடாதபடி இருக்கும். அப்படி விழுந்ததுன்னா எல்லாம் கொட்டி போயிருக்கும். நம்ம தோல்ல ஒண்ணுமே இருக்காதுங்க, எல்லாம் கொட்டி போயிடும். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு அழகா இன்டர் கனெக்ட் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் இதை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இது விஞ்ஞானிகள், நல்ல மண்டையில அறிவு இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இது தானா உருவானது அல்ல. நம்முடைய மூளையோட இந்த விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து இதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் செய்யணும் அப்படின்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும். நமக்கு ரொம்ப நார்மலா சாதாரணமா இத்தனோண்டு 1/2 கிலோவுக்கு குறைவா அவர் உள்ள வச்சு விட்டார். இதுல உலகத்திலே இருக்கிற தலை சிறந்த விஞ்ஞானி ஒருத்தர் மட்டும் தான் 12% யூஸ் பண்ணியிருக்காராம். நம்மெல்லாம் அநேகமா 1% கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம மூளை எல்லாம் புதுசா இருக்கு யூஸ் பண்ணாம. ஆனா இவ்வளவுத்தையும் படைச்ச தேவனுக்கு காத்திருக்கிறதுல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம ஒரு ஆலோசனை சொல்றோம், ஆண்டவரே இதை இந்த வருஷமே கொடுத்துருங்க, ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி, ஏற்ற காலத்தில் வரும். நான் சொல்றது என்னன்னா, என் வயசு போயிட்டே இருக்கிறது ஆண்டவரே, நான் தாத்தாவான பிறதான் எனக்கு இது தருவீங்களான்னு கேட்டா, அவர் உங்கள் வயதை வாழ வயது போல மாற்ற வல்லவராயிருக்கிறார். நான் கூட கத்துட்டு கேட்டிருக்கேன், ஆண்டவரே நான் தாத்தாவானவர் தான் தருவீங்களா? வயதை திரும்ப வாழ வயதாக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் தருவார், ஏற்ற காலத்தில் தருவார். அதை ஏற்ற விதத்தில் நாம் பயன்படுத்தும்படியாக நம்மை ஏற்றவர்களாய் மாற்றுவார். அதான் ஸ்பெஷாலிட்டி. சும்மா நான் தந்துருவேன் பூச்சாண்டி காட்டுறவர் அல்ல என் தேவன். என் தேவன் சத்தியமுள்ள தேவன். நான் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல வந்தேன்னார், சாட்சி கொடுக்க வந்தேன்னார். அவர் எளிதாயெல்லாம் அங்க வந்துடல. அவர் எளிதானவரும் அல்ல, அவர் ரொம்ப ரேர் பீஸ். அவர் சொல்லுவாங்கல்ல, சில ஆன்டிக், சில வாட்சியோ இல்லைன்னா ஒரு காரையோ ரொம்ப ரேர் பீஸ்.
அவர் ரேர் மட்டும் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி. அவர் மட்டுமே, அவர் மட்டுமே, அவர் மட்டுமே, அவர் மட்டுமே. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன தெரியுமா? நீதிமான்களை அவர் பசியினால் வருந்த விடார். ஆனால் நம்ம வீட்டில் இன்னமும் பசி இல்லைன்னா சில பிரச்சனைகளோ, சில வருத்தங்களோ, சமாதான குறைவோ, இல்லாமையோ, தேவைகள் சந்திக்கப்படாமலோ, பிள்ளைகள் திருமண காரியங்கள் கைகூடாமலோ, பிள்ளை செல்வங்கள் இல்லாதபடியோ, இல்லைன்னா வேற நம்முடைய ஊழியத்தில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, கர்த்தரை நாம எப்படி பற்றிக்கொள்ளணும்? முதலாவது இந்த ரட்சிப்பை குறித்த சந்தோஷத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரை தேடணும். அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பணும். அவருக்கு மாத்திரம் பயப்படணும். அவருக்கு மாத்திரம் காத்திருக்கணும். அவருக்கு மாத்திரம் காத்திருக்கணும். வேற யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு மாத்திரமே காத்திருக்கணும். அப்படி நாம இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் செம்மையாய் 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 மாற்றி தருவார். நம்முடைய வாழ்க்கையே மாறும். நம்முடைய வாழ்க்கையே மாறும். இன்னைக்கு சில விசுவாசி, சில பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்னு சொன்னாலோ, பெரிய பெரிய பணக்கார தொழிலில் இருக்கிறவர்களோ, இல்லைன்னா பெரிய வேலையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது நமக்கு அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆனால் கிறிஸ்தவ கூட்டத்தில், அதுவும் பெந்தகோஸ்தே கூட்டத்தில் ஒரு பெரிய கூட்டம் வறுமையிலே வாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல. ஏன் தெரியுமா? பிசாசானவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பூமியிலே அவனுடைய அபிஷேகம், பணம், அதை அவன் செழிப்பா கொடுப்பான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரையே நம்புகிறவர்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய வேறு ஒன்று அவனுக்கு கிடைக்காது. அது மாத்திரமல்லாம கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் பலகணிகளை திறந்து அதில் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பன மாட்டவேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள்னா, கர்த்தரிடத்திலிருந்து தான் வானத்தின் பலகணிகள் திறக்கும். கர்த்தர் தான் அதை திறக்கணும். கர்த்தர் தான் அந்த ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணணும். அப்ப நான் ஆசீர்வதிப்போன மாட்டேன் வேணும் என்று நீங்கள் என்னை சோதிக்க வேண்டுமானால் உங்களில் முதல் தரமானதை, முதலானதை, சம்பூரணத்தை தேவனுக்கு கொடுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். நீங்கள் நிறைவானவர்களாக இருப்பீர்கள். குறைவானது எப்ப போகும்? நிறைவானது வரும்போது தான் போகும். உங்களுடைய இந்த மனதின் வருத்தங்கள் குறைவானது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் நிறைவானது. அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் போது இந்த குறைவெல்லாம் போகும். நான் கண்டுபிடிச்ச ரகசியம் அதுதான். அந்த ரகசியத்தை வீட்டில் ஒருவர் மாத்திரம் பற்றி கொண்டா போதாது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அது பற்றி கொள்ளும். கர்த்தரை அந்த ரகசியத்துக்கு நேராய் நடத்தணும். குழந்தைகளை அந்த ரகசியத்துக்கு நேராய் நடத்தணும். கர்த்தரை தேட வைக்கணும். கர்த்தரை கூப்பிட வைக்கணும். கர்த்தர் தான் பதில்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் கேட்கும், கர்த்தர் எங்கப்பா இருக்கிறார், ஏசு எங்கப்பா இருக்கார், கண்ணுக்கு தெரியலையே, அவர் எங்கும் இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை பிள்ளைகள் நம்பும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை மாதிரி வாழ்க்கையை மாறணும். என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னா என் பிள்ளைகள் நம்புவாங்க. ஒண்ணுமே நடக்கலன்னா எப்படி நம்புவாங்க? அப்போ கர்த்தரை சும்மா இருக்க விடாதீங்க. அவர் மிராக்கிள் ஒர்க்கர். அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதிசயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறாரு. நாம அவர் கை முடக்கி வச்சிருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை உண்டோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் கை திறந்து நம்முடைய வாழ்க்கையில, வீட்டிலையும், நம்முடைய குடும்பத்திலையும் அதிசயங்களினால நிரப்பும்படிக்கு நாம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரை சும்மா இருக்க விடாதீங்க. அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறவர். அவரை சும்மா இருக்க விடாதீங்க. அவர் நம்முடைய தேவைகளுக்கும் தேடல்களுக்கும் மாத்திரமல்ல, சந்ததியாய் நாம் கர்த்தருக்குள்ளே பக்தியாய் இருக்க வேண்டுமானால், ஒரு சந்ததி எழும்பும் போதே அது கர்த்தருக்குள்ளே சந்ததியாய் இருக்க வேண்டுமானால் நாம உதாரணமா இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு நாம வேலையை ஆரம்பிக்கணும். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போகுது. இன்னைக்கு என் குடும்பம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போன் வாயில சொன்னா பத்தாது. வாழ்க்கையில் இது செயல்படணும்னா இந்த குறை,
இது எனக்கு அது இல்லை, இது இல்லை, அவன் அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், அவன் அசிங்கமா நினைச்சிட்டான், அவன் என்னைய கேவலமா பேசுறான். எந்த நாய் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். என்னை குறித்து கர்த்தர் என்ன பேசுறாரு தெரியுமா? நீ என் பார்வையில் அருமையானவன், நான் உன்னை கனப்படுத்தி இருக்கிறேன். அவன் உன்னை அசிங்கப்படுத்துவான், நோ ப்ராப்ளம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய நான் உன்னை கனப்படுத்தி இருக்கிறேன். நீ யார் தெரியுமா? என் பிள்ளை. நீ என் பிள்ளை. உனக்கு இருக்கிறது என்னுடைய இனிஷியல். உனக்குள்ள ஓடுறது என் ரத்தம். உனக்குள்ள இருக்கிறது என்னுடைய மூச்சு. உன் சரீரம் எனக்கான ஆலயம். நான் அங்க வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எவன் உன்னை குற்றப்படுத்த முடியும்? எவன் உன்னை அசிங்கமா பேச முடியும்? ஒருவனாலும் முடியாது, ஒருவனாலும் முடியாது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர பறந்திடுவேன். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின் எழுந்து நின்று பாடியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே.